கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இந்த நாளில் என் தேவனும் நான் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளுக்கான தெய்வ வார்த்தை மத்தேயு எழுதின புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 20வது வசனம். மத்தேயு 15:20. ஆண்டவர் உங்க மேல மனதுருகிறார், உங்க காரியங்களை அழகாக முடித்து தருகிறார். இதுவரை நீங்க அவங்க ஆண்டவருடைய விருப்பப்படி இல்லாமல் இருந்திருக்கலாம், இயேசுவின் விருப்பப்படி இல்லாமல் இருந்திருக்கலாம், தூரம் போயிருக்கலாம். ஆனா உங்களை மன்னித்து இருக்கிறார். அவர் அனைத்து உங்களை பார்த்து ஆசீர்வதிக்கிறார். வாசி கேட்போம். லூக்கா எழுதின புஸ்தகம் 15ஆவது அதிகாரம் 20வது வசனம். எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்திற்கு போனான். தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி, எவ்வளவு அழகா அந்த வசனத்தை கவனிச்சிடுங்க. மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். எங்க அப்பாவை சண்டை போட்டுட்டு போனவன், அப்பாவை சபிச்சுக்கிட்டு போனவன், அப்பாட்ட சண்டை ஏத்து நின்று போனவன், அப்பாவுக்கு கீழ்ப்படியாத பையன். இப்போ அவன் அவமானப்பட்டு, நிந்திக்கப்பட்டு, தூஷிக்கப்பட்டு, நண்பர்களால் கைவிடப்பட்டு, அவன் கொண்டு போனதுக்கு ஆசெல்லாம் இழந்து ஒன்னும் இல்லாம வெறும் கையா வாரான். நல்லா புரிச்சுடுங்க. இந்த வெறும் கையா வந்தவனுக்கு கிடைத்த ஒரு பெரிய மகிடம். இப்ப சொல்றான், என் தகப்பனிடத்திற்கு போவேன். நம்ம பாவம் செய்திருப்போம், ஆண்டவரை விட்டு தூரம் போயிருப்போம், பைபிள் வாசிக்காம இருந்திருப்போம், ஜெபிக்காம இருந்திருப்போம். இதெல்லாம் பாவமே. ஆனா கர்த்தர் அதை மன்னிக்கிறார். அவர் என்ன சொல்றார்? என் பிள்ளை ஏன்ட்ட வந்துட்டு மனதுருகிறார், எழுந்து கட்டி அணைக்கிறார். அடுத்ததான் ஒரு பெரிய இது. அவருக்கு சொல்றாரு, எப்பா என் மகன் பரத்துக்கு விரோதமா அவன் எனக்கு விரோதமா பாவம் செய்தது உண்மைதான், அதை கர்த்தர் பார்த்துக்கிட்டு அவன் சொல்றான், ஆண்டவரே என்னை குமாரனாக ஏற்றுக்கொண்டா. எவ்வளவு வேல்யூ பாருங்க. உயர்ந்த வஸ்திரம், இவனுக்கு கைக்கு மோதிரம், காலுக்கு செருப்பு எல்லாம் கொடுத்து ஒரு ராயல் மேனா, பணக்கார பையனா அந்த உயர்த்த அவ்வளவு அழகா உயர்த்தினார். அந்த தேவன் உங்களுக்கு இதே போல பெரிய உயர்வை கட்டளையிட்டு உயர்ந்த இடத்துல ஏறி இருக்க பண்ணுவார். எங்களது தகப்பனே, அப்படி எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவேன் நல்ல பிதாவே. ஆமென்.